ஓம் புத்கீதா பிரணோத்கீதா சர்வவாகீஸ்வரா சர்வ வேதமாய சிந்திய சர்வம் போதைய போதைய. நண்பர்களே, குல தெய்வ வழிபாடு மூணாம் பகுதியை இப்போது நாம் காண்போம். குல தெய்வம் பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த வகையில் என்னென்ன பலன் தருகிறது என்பதனை நேற்று முந்தைய 2 பகுதியாக பார்த்தோம். இன்று 3வது பகுதியாக இப்போது காண இருக்கிறோம். எந்த ஒரு வம்சத்தினருமே 13 வம்சத்தினருக்கு மேல் 13 வம்சங்களுக்கு மேல் அவர்களால் தொடர்ந்து வணங்கும் குலதெய்வம் இருக்க முடியாது என்பது தெய்வ கணக்கு. ஏதாவது ஒரு கட்டத்தில் வழியாக வந்தவர்களின் வம்சத்தினருக்கு குழந்தை பேர் இல்லாமலோ அல்லது அகால மரணத்தினாலோ ஆண் வம்ச விருத்தி அடையாமலோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால் வம்சம் சிக்கலாகிவிட்டால், அதாவது விருத்தி அடையாமல் நின்றுவிட்டால், அந்த வம்சத்தின் குலதெய்வம் என்பது 13 ஜென்மங்களுக்கு மேல் வம்சாவளியாக மட்டுமே தொடர்ந்து கொண்டு இருக்கும் என்று நம்மளுடைய சான்றோர்கள் மூதாதையர்கள் கூறுகிறார்கள். அதற்கு மேல் அவர்களுடைய தொடர்பு கட்டாகிவிடும். இப்படியாக பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 தெய்வங்களும் தமது சார்பின் லட்சக்கணக்கான அணுக்களை படைத்து தமது அவதார தூதர்களாக, தெய்வங்களாக, தேவதைகளாக உலகெங்கும் படைத்து வைத்தனர். அவரவர்களுக்கு ஒரு குலதெய்வம். அந்த குலதெய்வம், அவர்களுக்கு இருக்கும் குலதெய்வம் இன்னொருவருக்கு வரதில்லை. அந்த வம்சத்தினருக்கு அந்த குல பங்கு பங்காளிகளுக்கு உரியதாகி விடுகிறது. அப்போ இது போன்று அந்த வம்சத்தினரை காக்கும் அந்த குலதெய்வங்களை, அந்த லட்சக்கணக்கான அணுக்களை இந்த 3 பிரமாக்களும் படைத்து வைத்துள்ளார்கள். அவை அனைத்தும் பல்வேறு ரூபங்களில் அங்கங்கே குடிக்கொண்டுள்ளன. அப்போது அங்கு குடிக்கொள்ளும் தெய்வங்கள், தேவதைகளை அந்தந்த இடங்களில் உள்ளவர்கள் ஆராதித்து துவங்கிறார்கள். அப்படி தம்மை ஆராதிக்க துவங்கும் வம்சத்தை அந்தந்த தேவதைகளும் தெய்வங்களும் தமது பாதுகாப்பில் தத்து எடுத்து கொள்கின்றன. ஒரு முறை ஒரு தேவதை அல்லது தெய்வங்களோ ஒரு வம்சத்தினரை தத்து எடுத்து கொண்டு விட்டால் அதற்கு அந்த வம்சத்தினரை தன்னுடைய பொறுப்பில் வைத்துக் கொள்கிறது. ஆகவே அந்த தெய்வங்களுக்கு மற்ற ஒரு தெய்வங்கள் முன் வந்து பாதுகாப்பு தருவதில்லை. அப்போ அந்த வம்சத்தினருக்கு சொந்தமாகி விடுகிறது. அந்த குலதெய்வத்தினுடைய வம்சம் அவர்களுக்கு பாதுகாப்பை தரும். அவங்க வீட்டில் நடக்கும் நல்லது கெட்டது எந்த விசேஷங்களானாலும் அந்த குலதெய்வங்களே பொறுப்பாகின்றன. ஆகவே அந்த குலதெய்வங்களுடைய வம்சமே அந்த வம்சத்தினரை காக்கும் பொறுப்பாகி விடுகிறது. நண்பர்களே, அடுத்த 4வது பதிவில் மேலும் தொடர்ச்சியை காண இருக்கிறோம். அடுத்த பதிவு 4வது பதிவு.